வேற டிசைன் இருக்கா இல்ல இவ்வளவுதானா? இது வந்து ஸ்டைலா இருக்கும். இது 23,000. பயமா இருக்கு. 5 நிமிஷத்துல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ரத்தம் வருமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ லவ்ஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்? அதான் முடிஞ்சிச்சு மக்களே. வராம புடிச்ச அப்படிதான் பேசுவா. நீ பிளாக் போடு யார் உன்ன வேணாம். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஆக்சுவலி நம்ம வந்து கோல்ட் ஷாப்புக்கு போறோம். எதுக்கு போறோம், என்ன ஏது எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் போய்ட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தா மட்டும் நாங்க எடுக்கணும், நாங்க ஒண்ணா வந்தா நீ எடுக்க மாட்டீங்க. இது ஒண்ணே கிடையாது. பிளாக் ஷூ எல்லாமே ஒரே மாதிரி போட்டு. சரி முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் மக்களே, மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இதோட விளையாட்டு செய்தி முடிஞ்சிச்சு. நீயும் புக்ஸுக்கு தான் கலர் அடினே, கைக்கு கலர் அடிக்கிறது, பெட்ஷீட் கலர் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கலர் அடிச்சு வச்சிருக்கோம். ஐப்ரோ பண்ணிருக்கு பாத்து. கையில மர்தாணி போட்டு வச்சிருக்கு. அதிர்ஷ்டம் இந்த வேலை பார்த்து. இதுவே பெரிய விஷயம்டா. இதை விட பயங்கரமான விஷயம் எல்லாம் பாக்க கோச்சிக்கிப்பான்னு இன்னொருத்தனுக்கு போட்டு விட்டுருக்கு மர்தாணி. இது வந்து ஐப்ரோ, இது வந்து இதுல ஒயிட்ல போடலாம், நாளைக்கு ஒயிட்ல போடலாம். நாளைக்கு ஒயிட்ல ஆபரேஷன். பாரு ரயான்ஸ் வச்சு வீட்ல கிறுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி தான் டாய்ஸ்லயும் கிறுக்க கூடாது. இவங்கலாம் அழுக்காயிட்டாங்களே, என்ன பண்றது இப்போ? அதுவும் பாருங்க பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கான். எல்லாம் சண்டா பூதம் மாதிரி ஆயிட்டான் இப்போ ஃபுல்லா. அது போட்டு வந்து இங்க பாத்தியா அழகா இருக்கு ஐப்ரோ அப்படி. நீங்க எவ்வளவு நேரமா கிளம்புறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஃபுல் டைரக்ஷன். நீ எவ்வளவு தெளிவா இருந்தா காலையில 10 மணிக்கு போலான்னு சொல்றப்போ 1 மணிக்கு ரெடியா இருப்பேன். போனா கரெக்டா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம வந்து உணவு அருந்த போறோம், ட்ரீட் வச்சுக்க போறோம். எங்களுக்கு நாங்க ட்ரீட் வச்சுக்க போறோம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா நாங்க வெளியவே சாப்பிடல, வீட்லயே சாதனை படிச்சிருக்கோம். 7 days நோ அவுட் சைட் ஃபுட். டெய்லி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுருக்கோம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருக்கோம். ஜங்க் ஃபுட் கூட வெளியே சாப்பிடல. அதனால நாங்க ட்ரீட் வச்சுக்கிறோம் மக்களே. சமைச்ச என் பொற்கைகளுக்கு ஒரு காப்பு கீப்புன்னு வச்சு மண்ணு காப்பு காய்ச்சிரும். சரி ஓகே மக்களே, முதல்ல நம்ம வந்து சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் பண்ண போறோம். வாங்கிக்கலாம். எங்க வந்திருக்கோம்னா நம்ம ரேவதி மெஸ் மக்களே. இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இவங்க முன்னாடி கேகே நகர் உள்ள கடை வச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேகே நகர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து மீல்ஸ் கூடவே நான் காமிச்சல அந்த சைட் டிஷ் இப்போ எல்லாம் காலி பண்ணேன். எல்லாமே வந்து ரொம்ப கம்மி, 120 150 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக வரணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதனால சரி இன்னைக்கு ஒழுங்கா நம்ம வந்து 7 days கடந்ததை முன்னிட்டு இன்னைக்கு வந்து விழாவை சிறப்பித்திருக்கிறோம். என் பின்னாடி இருக்கிற நாயை தான் உனக்கு தெரியுது, என் முன்னாடி இருக்கிற நாயை பத்தி உனக்கு தெரியல. சென்னை கேகே நகர் பக்கம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா ரேவதி கிச்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. சீரியஸா அவ்வளோ டேஸ்டா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாம தினம் ஃப்ரெஷ்ஷா குக் பண்றாங்க. அது உங்களுக்கு சாப்பிடும் போதே ஃபீல் ஆகும். கிட்ஸ்க்குலாம் பயமே இல்லாம கொடுக்கலாம். ஸோ இவங்க கடையோட மேப் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கடைசி வரைக்கும் நீ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி வரலடி. எங்க ஃபங்க்ஷனுக்கு போல ஃபங்க்ஷன் பண்ண போறேன். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமா இருக்கு மக்களே. ஃபங்க்ஷன் கரெக்டா நடந்துருமா எனக்கு கவலையே படாத. நீ கடா வெட்டி காது குத்தி தான் உன்னை வெளியே அனுப்புறோம். ஃபங்க்ஷன் எனக்கு நல்லபடியா நடக்கணும்னு எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. நீ தின்னே இந்த எங்கடி ஃபங்க்ஷன் நடக்கும்? பேர உங்களுக்கு வந்து 600 மில்லி 700 மில்லில வரும். 1 கிராம் போனீங்கன்னா ஒரு பையனா பிடிக்கிற மாதிரி இருந்தா குத்த முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இது இங்கே குத்திடுவீங்களா? கீழ கிரவுண்ட்ல இருக்க ஆச்சார் இருக்கு. டவுன்ல வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், பிடிச்சு குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி குத்திட்டு திருப்பி போடுற மாதிரி பண்ணிக்கலாம். வேற டிசைன் இருக்கா இல்ல இவ்வளவுதானா? ஃபங்க்ஷன் பண்ற உனக்கு எதுக்கு டிசைன்? அது ரொம்ப பெருசா இருக்கு. அது தொங்கட்ட மாதிரி அதானே? இந்த மாதிரி வந்து இப்ப போட முடியாதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் குத்தும்போது இது மாதிரி போட்டா தான் நிக்கும். பிரதர் கீழ
எப்படி கன் ஷாட் வச்சு பண்றாங்களா இல்ல ஊசி வச்சு ஊசி வச்சு குத்தி விடுங்கடா காது வலிக்கிட்டு. காது மேல குத்தது எதுக்கடி இவ்வளவு இதுவெல்லாம் பாக்குறேன் டிசைன்ல? 10,000 இல்ல, இது வந்து ஸ்டைலா இருக்கும். இதுலயே தொங்குது பாரு. அம்மா கையில எடுக்கூடாது. அம்மா டிசைனு எது டிசைன்? இப்போ வந்து நம்ம இதை குத்த முடியாது, ஏன்னா லைட் வெயிட். நம்ம அதை குத்திட்டோம்னா இங்க இது வந்துடும் கல்லு வச்சு. பெரிய பாறங்கள்லாம் காலையில் வைக்கிறேன். இந்த டிசைன் தான் நான் எதிர்பார்க்கறது. அப்ப இது வாங்கிக்க வேண்டியது. அதான் இது இப்ப குத்த முடியாதான், புதுசா குத்துறவங்க இந்த மாதிரி குத்த முடியாதான். சரி அப்ப வாங்கி வச்சுக்கோ. இதுல கொஞ்சம் சாலிடா அந்த மாதிரி இருக்கா. இப்ப குத்தும் போதே இந்த மாதிரி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு இது காதுல மாட்டிக்குமோன்னு ஒரு பயமா கீழே தொங்குது தெரியுது. இதெல்லாம் ஆனா மாட்டிக்கும் காதுக்குள்ள, அதனால பயங்கர பயப்படும். இப்ப எப்ப மொட்டை அடிக்கிறான்? மொட்டை நீ அடிச்சுக்கோ, காது நாக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் உனக்கு பண்ணி கொடுத்தாரு? கண்ணாடி மட்டும் காட்டுறீங்களாப்பா? இதுவா எது நல்லா இருக்கு நீயே சொல்லு, எனக்கு எல்லாம் வச்சு பார்த்தா தெரியும். ஆனா சின்னதுல அது ரொம்ப பெருசா இருக்கும். பண்ணியே ஆகணும் மாடி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்துட்டு பண்ணியே ஆகணும் பண்றேன். பண்ணி உனக்கு என்ன ஆயிட போகுது? நீ ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒழுங்கா பாரு. என் பேச்ச கேளு மக்களே. நம்ம ஃபங்க்ஷன் லொகேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஒரு விஷயம் பண்ணோம். இப்ப கடை வெட்டுறோம், மொட்டை அடிக்கிறோம், மத்ததெல்லாம் நீண்ட நாள் ஆசையா நம்ம வந்து நிறைவேற்ற போறோம். இது எல்லாத்தையும் இப்ப நம்ம வந்து போட போறோம். இது எல்லாமே வந்து ஓல்டு வெள்ளி, லக்கியோட பழைய வெள்ளி, அப்புறம் கம்பல் டேமேஜா போயிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு இப்ப நாங்க ஃபங்க்ஷன் பண்ண போறோம் மக்களே. இங்க ஃபங்க்ஷன் வந்து இங்க காது குத்த போறோம். மேல வந்துட்டாங்க. நீங்க அந்த பாப்பா எடுத்து வந்து குத்த முடியாது. பக்கத்து கடையில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? இந்த மூணுத்துல எது வேணா வச்சு குத்திக்கலாமா? ஆனா இது மாட்டாதாப்பா, காது எல்லாம் போய் மாட்டாதா? ஷேரா மாட்டாதா? இது வந்து கண்டிப்பா மாட்டாது. ஆக்சுவலா வந்து நம்ம கம்பல் பார்த்தோம் மேல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் குத்த போறோம்ன்றதுனால அவங்க வந்து ஒரு கம்பல் சஜஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் தான் குத்த முடியும். நான் ஒன்னு சஜஸ்ட் பண்ணுவா, இதெல்லாம் தேவையே இல்லை. ஒழுங்கா என் கூட வா, மாறணும்னா பர்கர் வாங்கி தரேன் உனக்கு. அது நைட்டு சாப்பிடுவேன். நான் ஃபுல்லா சொல்றேன். அந்த கோப்பு கம்பல் வந்து அவங்க ஒன்னு சொன்னாங்க. நான் வந்து கல்லு வச்ச மாதிரி கேட்டேன். ஆனா அந்த கல்லு வச்சது குத்த முடியாது, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நசுங்கி போயிடும்னு சொல்லி அவங்க ஒன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு பக்கத்து கடையில போய் பக்கத்து கடைனா பக்கத்துலயே இருக்கு அவங்க கடை போய் இன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப அதுக்கு எஸ்டிமேஷன் பார்க்க போயிருக்காங்க. இது 23,000. 23 இது 11,000. இதுதான் நம்ம படிச்சிருக்கிறது. இது வேணாம். சில பேருங்களா இந்த டாலர்ஸ் வாங்குறாங்கல்ல. ஆமா, ஏன் நீ மட்டும் வாங்குறீங்க? அப்பா தான் வாங்கி தர மாட்டாரு, அதனால தான் நான் வாங்கல. எல்லார்கிட்டயும் காசு இருக்குல்ல, சரி அம்மா ஆசையா கேக்குறாங்களே நம்ம கூட்டு போலாம், கூட்டு போய் வாங்கி உள்ளாரான்னு சொல்றாங்க. நீ ஏன் வாங்கி தர மாட்டேற? அப்ப ஏன் அப்போ வாங்குதானே இந்த கோல்ஸ்லாம்? அம்மா கிட்ட காசு இல்லையே, நீ வாங்கி தரியா? நான் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வாங்கி தரியா? நீ பெரிய பாப்பா, அப்புறம் அம்மா கூட்டு இதெல்லாம் வாங்கி தருவியா? அம்மாக்கு வாங்கி தருவியா இல்ல நீ வாங்கிட்டியா? அம்மாக்கு வாங்கி கொடுப்பேன், ரெண்டு பேருக்கு வாங்கி. தேங்க்யூ தங்கம். உங்களுக்கு ஒரு ஷூ, உங்களுக்கு ஒரு கம்பல். கம்பலா? அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ், எல்லாமே வாங்கி தருவியா? கேட்டேன்னா எல்லாமே வாங்கி கொடுப்பேன். இதுவே போதுண்டி அம்மாக்கு. ஓகே மக்களே, பயமா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து நெருங்கிட்டோம். இன்னும் 5 நிமிஷத்துல ஃபங்க்ஷன் நடக்கும் போது அக்ஷயா தத்தெடுத்துச்சு லக்கிய. அக்ஷயா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்க தான் இப்ப ஃபுல் டேக் கேர். லக்கிய நான் பாத்துக்கிறேன். ரத்தம் வருமா? அவ ஏதாவது பேசினான்னு வச்சுக்கேன் லக்கி, வாயை பொத்திடு சரியா? கத்துனா வாயை பொத்திக்கோ சரியா? கத்தவே கூடாது சரியா? அடி வாங்க. தயாராயிட்டாரு. வாயை மூடி கத்து. நீ பேசினாலே வாயை மூடுவோம். ஆமா, ஆட்டிட போறேன். பயமா இருக்கு அம்மாக்கு. மாத்தி கீட்டி குத்திடுவாங்க. வா வா அப்படி உட்காரலாம். ஐயோ நல்லா சுருங்கி விட்டார் போல. அமைதியா இருக்கு, திருவாணி போடணும். ஒண்ணுமே தெரியல, கையை வச்சு பண்ணு. ஏய் கம்பல் எங்க குத்துனாங்களா அங்க டேர்ன் பண்றீங்க. லக்கி வெற்றிகரமா குத்தியாச்சு லக்கி. ஹாப்பி சர்ப்ரைஸா? குத்துன அப்புறம் ஒண்ணுமே தெரியலடா. குத்தும் போதுதான் குறைஞ்சு எடுத்துடுறாரு அண்ணன். அழுவே இல்லையா? அதவே கத்தினே இந்த இவ்வளவு நேரம் அழுவேலன்ற. குத்துன அப்புறம் நிஜமா ஒண்ணுமே தெரியலடா. ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்?
பாய் அக்ஷயா, தேங்க்யூ. பாய் சொல்ற அக்காக்கு. பல பலக்குதுடா. ஆனா காது வலிக்குது போல இருக்குது. இங்க வா, கிட்ட வா. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுவ பாரு இது கையை எப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு அம்மா, சொல்லு. என்னம்மா பிரெட் கூட சாப்பிட சொன்ன? லக்கி அந்த கையை காட்டேன். என்னது இது? என்ன ஏய், என்ன சோறு கூட்டி விடு, உங்க அப்பா கூட்டி விடு, உங்க அப்பா கூட்டி விடு. அம்மா வேணாம்மா, அதை சாப்பிட்டாலே வயிற்றால போகும் போல இருக்கு. உலகத்திலேயே நடக்காத ஒரு சாதனையை சொல்லுவா. இங்க பாரு, பண்ணுக்கு தோல் உரிச்சு வச்சுக்கிது. ஓகே மக்களே, காது குத்து விழா சிறப்பா முடிஞ்சது. இப்ப கடா வெட்டுற விழா இருக்குது. வெட்டி நாங்க வாங்கி இப்ப ட்ரெஸ் வாங்குற விழா. ட்ரெஸ் வாங்கிட்டு எல்லாரும் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ட்ரெஸ் வாங்குறேன். எனக்கு புரியவே இல்லை. நீ யாரு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுங்க? எனக்கு வாங்கல, உன் பொண்ணுக்கு தான் வாங்குறோம் நம்ம. ஏய், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க? சரி, இங்கே உட்காரு, நாங்க போயிட்டு வரோம். சரி, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க இங்கே உட்காரு, மூவ் பண்ணாத எங்கேயும். ஓகேவா? ஓகேவா, இங்கே நாங்க போய் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். நான் ஏன் உட்காரணும்? உனக்கு தான் காது வலிக்குது. லக்கி ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்க கூடாது, பேட் ஹாபிட். மேல போய் உட்காரலாம் வா, அப்பா கூட்டு நீ போறோம். மேல மட்டும் நோட் பண்ணிக்கோ. மேல மட்டும் இதே மாதிரி கொஞ்சம் உட்காரல. உட்காரலையும். இருக்கிற வழியில ஒரே கொட்டு. ஏய், உண்மையில வலிக்குதாடி? வலிக்குது. ஆக்சுவலி குத்தும் போது ஓரமா கூட்டு வரேன்டி. குத்தும் போது செம்ம வலி. ஆனா இப்ப வந்து ஒரு மாதிரி அந்த வலி யூஸ் டு ஆயிடுச்சு, பழகிடுச்சு. மேபி இதுக்கு மேல வலி. அவங்க அண்ணா சொன்னாங்க இப்ப வலிக்காது, போக போக தான் வலிக்கும்னாங்க. அதனால தெரியல எனக்கு. இது நல்லா இருக்கா பாரு. எல்லாம் வாங்கி தர முடியாது, ஒழுங்கா குப்பையில போட்டு வந்துரு. வாங்கி தர முடியுமா முடியாதுன்னு கேட்கல, வாங்கி தரணும்ன்றேன். இதேதான் வேலை. ஏய், வாங்க. ஏய், அது போய் பால்கனில நிக்குது. போக கூடாது. வா. அம்மா திட்டுவாங்க. அம்மா வந்துரு இப்படி. கியூட்டா இருக்குல்ல, கியூட் ஜெட்டி. ஏய், எல்லாம் பண்ணிருந்தா அடிவாங்க. வாங்கிக்கலாம்டா, அழகா இருக்குடா. பெரிய சைஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. நம்ம நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. ஃபங்க்ஷன் நடந்து போதும். இது வந்து உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு நான் வந்து சைடுல காமிக்கிறேன். இந்த ஒரு காது ஆக்சுவலி இதை குத்துறதுக்கு தான், இதை குத்துறதா மக்கள் நம்ம போனோம். ஆனா போனா நம்ம கொஞ்சம் மற்ற பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டுல பழைய பிட்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் லைன் பை லைன் சொல்றேன். இது பேர் ஆக்சுவலி கோப்பு காது மக்களே. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். அதெல்லாம் வந்து புரியாது. ஆமா, ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். அம்மா 1987 ஏய், இப்பதான் மக்களே, இது எத்தனை பேர் இது நான் குத்திட்டு வந்து எத்தனை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பார்த்தேன் இது குத்தி இருக்காங்க. நான் 3 பேர் பார்த்தா 3 பேர் இது குத்தி இருக்காங்க. ஆனா இல்ல ஒருத்தங்களே இப்பதான் குத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா இது நினைச்ச அளவுக்கு பெயின் இல்ல மக்களே. நான் 6 மந்த்தா இது பிளான் ஆக்சுவலி அரிதா மேரேஜ்ல இருந்து நான் பிளான் பண்றேன். ஆனா வலிக்கும்னு நினைச்சு நான் அப்படியே விட்டுருவேன். இது மாதிரி யாராவது குத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சில கொஞ்சம் விஷயம் சொல்றேன். இது வந்து பெயினா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா பெயினா இருக்கு. அவங்க குத்தும் போது தான் பெயினா இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒண்ணுமே தெரியவே இல்லை. இப்படி படுத்தா கூட ஒண்ணுமே தெரியவே இல்லை. ரொம்ப பிடிச்சி ப்ரெஸ் பண்ணாதான் வலிக்குது. எனக்கு அப்படி பெயின் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா அது கரெக்டா குத்தணும். அந்த குத்துறவங்க சொன்னாங்க நம்ம வேற எங்கேயாவது நர்வ்ல குத்திட்டோம்னா அது கண்டிப்பா புண்ணாகும். கரெக்டா குத்துனோம்னா பெருசா தெரியாதுன்னாங்க. ஆனா குத்தும் போது ஒரு கொடாய் குடஞ்சா இருப்பாருங்க அவரு. அவர் கையை ஆட்டி விட்டு ரெண்டா கீச்சு போட்டுருப்பாரு. செம்ம பெயின். அந்த மொமெண்ட் ஆனா பெயினா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. திருவாணி போடும் போது நார்மல் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து இந்த கம்பல் வந்து 10,000 மக்கள். இது வந்து 0.6 கிராம், 1 கிராமை விட கம்மியான கிராம் தான் இது. இன்னொன்னு வந்து நம்ம மாடலுக்கு ஏத்த மாதிரிலாம் நம்ம வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் குத்தும் போது நம்ம வெயிட்டா இருக்கிற மாதிரி குத்துனாதான் வளையாதான். அந்த கம்பல் போட்டு அந்த குத்துறதுக்கு ஒரு நீடில் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து அந்த கம்பல்ல மாட்டி அப்படியே ஓட்ட போடுவாங்க. அப்ப வெயிட்டா இருந்தா தான் அது நசுங்காம கொள்ளாம இருக்கும். இதுதான் மக்களே இந்த காதோடைய அது ரகசியமான நைட்டு தூங்கும் போது வலிக்கும்னு இருக்காங்க. அது தெரியல. நாங்களே டமால் நஷ்டம் இல்ல. ஆனா இப்படி படுத்தாலும் இந்த பாருங்க, நான் கூட இப்ப வச்சு காது வச்சு பண்றேன். எனக்கு அப்படி பண்ணாது. போக போக இதோட அப்டேட் என்னன்னு நான் சொல்றேன் மக்களே. இந்த காதோட அப்டேட் அப்புறம் ஒரு சமாச்சாரத்தை நீ ஊரெல்லாம் சொல்றேன். ஆமா ஆமா, அடுத்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஆக்சுவலா அடுத்தது அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கி இப்ப Dress வந்து காமிச்சே ஆகணும், ரிவீல் பண்ணி. இந்த மாதிரி பேக்கோட உட்கார்ந்து இருக்கு. நீ காமிச்சா ஆக்சுவலா நான் வச்சிருப்பேன் ஒரு ஸ்டார் கம்பல் போட்டிருப்பேன். அப்புறம் நான் ஒரு டாலர் போட்டிருப்பேன், சைனோட டாலர். அதெல்லாம் போட்டதே எங்களுக்கு கரெக்டா 1 lakh வந்துச்சு. அந்த 1 lakh கம்பன்சேட் பண்றதுக்காக நான் இந்த கம்பல் வாங்கிக்கிறேன். என்னது அதுக்காக இப்ப நீங்க வாங்குனீங்க? இல்ல அந்த இத வாங்குனதுக்காக அத போட்டா அது திருவாணி போயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா அவங்க அதை சொன்னாங்க அது ரொம்ப வேஸ்ட், நீங்க சரி பண்ணாலும் அது விழுந்துரும். சரி டாலர் சும்மா போர் அடிக்கும். டாலர் போர் அடிக்கும் மக்களே. எனக்கு இந்த ஈவிலைன் டாலர் ரொம்ப பிடிக்கும் மக்கள். இந்த டாலர் நான் போட்டு பார்க்கும்போது ஒரு பஞ்சாயத்து ஒரு சறுக்கு பண்ணிச்சிங்க. என்
செயினோட ஊக்க பிச்சு போட்டுச்சு. வேணும்னு எல்லாம் யாரும் பண்ணல, அது பழசு. ரொம்ப வாட்டி நீ அவுத்து போட்டு போட்டு இப்ப அந்த செயினே அறுந்து, செயின் அறல அந்த ஊக்கு பிச்சு. செயினோட அந்த கொக்கி சொல்லுவாங்களா, அந்த கொக்கி அறுந்து போச்சு. அது வந்து அங்கே கடையிலே அறந்துச்சு. சோ அதை அங்கே அதிலே போட்டு புது கொக்கி வாங்கிட்டோம். நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். சோ இந்த கொக்கி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டப்ஸ் கம்பல் சும்மா வீட்டுல போட்டுக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னோட கம்பலை போட்டுட்டு தான் வாங்கினேன். 3 தான் மக்களை வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு 3 ஒண்ணுமே வாங்கல நானு. போட்டுட்டு கூட நீ போட்டுக்கிட்டாதான் அம்மா போட்டுப்பேன். ஓகே ஓகே மக்களே, இவ்வளவுதான் மக்களே இன்னைக்கு பர்ச்சேஸ். அப்புறம் சருக்குக்கு வந்து ஒரு அம்மா அப்படிலாம் எடுக்க சருக்கோட பர்த்டேக்கு செல்வி அம்மா கொஞ்சம் கேஷ் கொடுத்தாங்க மக்களே. சரி அது கையில வச்சுதான் செலவாயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சருக்குக்கு இந்த காதுக்கு ஒரு கம்பல். ஓகே மக்களே, தட்ஸ் இட் மக்களே. இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். உன் ட்ரெஸ் எல்லாம் வேணாம், அப்ப வர எதுவே வராதுன்னு நினைக்கிறேன். சும்மா காமிக்கும். இது ஒரு பெட்ஷீட் மக்களே. ஓகே ஒன்னு. இது வந்து அம்மாக்கு பிடிச்ச ஜெட்டி. இது ஒரு கார்ட் செட் மக்களே. இது பேண்ட் டாப் அப்படி. அடுத்து இது வந்து மண்டையில கொண்டா. இன்னும் முடிய வளரல, அதுக்குள்ள மண்டையில கொண்டா. டான்ஸ் கிளாஸ் போறதுக்கு ஒரு ஜெட்டி. ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வெறும் டிஸ்கோ கிளிப் மொட்டை குட்டி. இது செயினா மக்களே. இது வந்து நான் லக்கிக்கு தான் மக்களே வாங்கினேன். சும்மா இப்ப ஸ்கூலு இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் எங்கயா போறேன் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கியிருக்கேன் மக்களே. சின்னதா அழகா. நீ இப்பெல்லாம் வர வர ரொம்ப டேஞ்சர் ஆயிட்ட. எங்க போனாலும் ஹேண்ட் பேக் கேட்டுங்கற. ஜஸ்ட் 1000. காண்டாக்ட் பிரைஸஸ் எல்லாம் சொல்லாத. இல்ல இது நான் ரொம்ப வருஷமா வாங்கணும்னு மேக்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி இந்த பேக் வாங்கணும். ஏன் வாங்கணும்? இவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன். இது பேர் என்னது? உங்களுக்கு Dress வாங்கி கொடுத்தல அவளுக்கு. வருவே ஒரே ஒரு பேக், அதுவும் வாட்டர் பாட்டில் மூக்கு சளி கச்சி வச்சுக்க தான் இந்த பேக். ஓகே மக்களே, உங்க எல்லாரோட தயவாலையும் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சு. கடா வெட்டி பிரியாணி தான் போட முடியல. அதனால நீங்க வந்து மனசு எதுவும் நினைச்சுக்காதீங்க. கீழே மொய் வச்சுட்டு போங்க. கமெண்ட்ல மொய் வச்சுட்டு போயிடு. ஓகே மக்களே, தட்ஸ் இட். இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போயிருக்கு. நான் என்னோட இயர்ஸை வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப் கட்டுறேன். இங்க இருந்து உங்களுக்கு அதெல்லாம் வேற காதல் பாப்பாங்க. இந்த சைடு உங்களுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இது குத்தி இருக்கீங்க, எத்தனை வருஷம் நீங்க குத்தி இருக்கீங்க, அது எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரிய ஆவறதுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் மக்களே. என்ன தெரியும்? இது ஒரு ட்ரெடிஷனல் ஃபேஷன்ன்றது 4 பேர் ட்ரெடிஷனல் ஃபேஷன். ஓகே அதான் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொன்னீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தேங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண பாய் சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லோஸ் பிரியா. பை गाइस.